அனைவருக்கும் வணக்கம். இன்றைய உலகின் முக்கியமான பல்வேறு செய்திகளை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பட் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போனா தான் இது போன்ற செய்திகளை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம செய்திகளை பார்க்க ஆரம்பிப்போம். முதல் செய்தியாக இந்தியாவின் டிஃபென்ஸ் செக்டரில் நடந்துக்கிட்டு இருக்க ஒரு மாசான அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் நண்பர்களே. அதாவது ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் நம்ம இந்தியா தன்னோட எதிரிகளை எதிர்கொள்ள எப்படி ஒரு மல்டி லேயர் பாலிஸ்டிக் ஏவுகணை தடுப்பு கவசத்தை தீவிரமாக ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் இருக்கிற ப்ராஜெக்ட் குஷா, AD-1 மற்றும் AD-2னா என்னன்னு நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த திடீர் டிஃபென்ஸ் வேகத்துக்கு என்ன காரணம்னு பார்ப்போம். அதாவது ஏப்ரல் 2025 நடந்த பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக மே 2025 இந்திய இராணுவம், விமானப்படை மற்றும் கடற்படை 3 ஒன்றா சேர்ந்து பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கிற தீவிரவாத முகாம்கள் மேலே ஒரு பெரிய ஸ்ட்ரைக் பண்ணாங்க. இதுதான் ஆப்ரேஷன் சிந்தூர். இந்த ஆப்ரேஷனுக்கு பிறகு எதிரிகள் கிட்ட இருந்து எதிர்காலத்தில் வரக்கூடிய ட்ரோன் மற்றும் வான்வெளி அச்சுறுத்தல்களை தடுக்கவும், நம்ம வான்வெளியை 100% பாதுகாக்கவும் இந்தியா தன்னோட வான் பாதுகாப்பு அமைப்புகளோட மேம்பாட்டை ரொம்பவே வேகப்படுத்திட்டாங்க. இப்போது இந்தியா தீவிரமாக டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க இந்த மல்டி லேயர் பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் ப்ரோக்ராம்னா என்னன்னு தெளிவாக பார்ப்போம். சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம நாட்டை சுற்றி ஒரு கண்ணுக்கு தெரியாத குடையை, அதாவது ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குறது தான் இந்த ப்ராஜெக்ட். யாராவது நம்ம மேலே ஏவுகணை லான்ச் பண்ணால் அது நம்ம மண்ணை தொடுறதுக்கு முன்னாடியே ஆகாயத்திலேயே வச்சு பல கட்டங்களாக ட்ராக் பண்ணி அழிக்கக்கூடிய டெக்னாலஜி தான் இதுங்க. இதை ஒரு சிங்கிள் சிஸ்டமாக இல்லாமல் பல லேயர்களாக இந்தியா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமான 2 தான் ப்ராஜெக்ட் குஷா மற்றும் AD-1, AD-2ங்க. ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் குஷா பற்றி நம்ம பார்ப்போம். அதாவது ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம S-400 மிசைல் சிஸ்டம் வாங்குகிறோம்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கு நிகராக நம்ம இந்தியாவிலேயே முழுமையாக உள்நாட்டிலேயே உருவாக்கப்படுற லாங் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம், அதுதான் இந்த ப்ராஜெக்ட் குஷாங்க. சமீபத்தில் ஜூலை 23, 2026 அன்னைக்கு DRDO இதோட M1 இன்டர்செப்டர் ஏவுகணையை வெற்றிகரமாக டெஸ்ட் பண்ணாங்க. நம்மளோட வீடியோவிலே பார்த்துருப்போம். இந்த ஏவுகணைக்கு 150 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் இருக்குங்க. நம்ம பார்டரை தாண்டி வர எதிரிகளோட ஃபைட்டர் ஜெட்ஸ், அட்வான்ஸ்டு ட்ரோன்கள் இல்லை குரூஸ் மிசைல்ஸை ரொம்ப தூரத்திலேயே ட்ராக் பண்ணி இது தரைமட்டமாக்கிவிடுங்க. ரெண்டாவது AD-1 மற்றும் AD-2 இன்டர்செப்டர்ஸ். அதாவது ப்ராஜெக்ட் குஷா சாதாரண ஏவுகணைகள் மற்றும் ஜெட் விமானத்தை தடுக்கும்னா, இந்த AD-1 மற்றும் AD-2 ரொம்ப தூரத்தில் இருந்து வரக்கூடிய ஆபத்தான பாலிஸ்டிக் ஏவுகணையை தடுக்க உருவாக்கப்பட்ட அட்வான்ஸ்டு இன்டர்செப்டர்கள். இது எப்படி வேலை செய்யும்னா, எதிரிகளோட ஏவுகணை விண்வெளியில், அதாவது பூமியோட வளிமண்டலத்துக்கு வெளியே இருக்கும்போதும் சரி, இல்லை வளிமண்டலத்துக்குள்ளே நுழையும் போதும் சரி, அதை கண்டுபிடிச்சி காற்றுலேயே அழிக்கக்கூடிய திறன் இந்த AD-1 மற்றும் AD-2க்கு இருக்குது நண்பர்களே. இந்த இன்டர்செப்டர்ஸோட டெஸ்டிங்கை தான் இப்போது தீவிரமாக இந்தியா வேகப்படுத்தியிருக்காங்க. இந்த சிஸ்டம் எல்லாமே தனித்தனியாக வேலை செய்யாமல் எல்லாத்தையும் முன்னா இணைக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் நெட்வொர்க் தான் மிஷன் சுதர்சன் சக்ரா. இதுதான் இந்தியாவின் சொந்த ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு நெட்வொர்க் நண்பர்களே. இந்த டெவலப்மெண்ட் எல்லாமே வெளிநாட்டு டிஃபென்ஸ் சிஸ்டம் மேலே நம்ம வச்சிருக்கிற சார்பை குறைச்சி நம்மளே டிஃபென்ஸில் முழுமையாக தற்சார்பு ஆக போகுது நண்பர்களே. அதாவது நம்ம வெளிநாடுகளை இது வரைக்கும் ஒரு சில ஆயுதங்களுக்காக சார்ந்து இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களில் அதை நம்ம தவிர்க்கணும். முழுமையாக நமக்கானதை நம்மளே உருவாக்கி நம்மளோட பாதுகாப்பை நம்மளே வலிமைப்படுத்தணும். அது நம்மளோட உள்நாட்டு தயாரிப்பாக இருக்கணும். அப்படின்றதுல இந்தியா அதிதீவிரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடுகளை மிக முக்கியமான ஒன்று தான் இந்த ஒரு விஷயம் நண்பர்களே. ஸோ ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் இந்தியாவுடைய டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜியில் ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்குங்க. இனிமே நம்ம மேலே ஒரு வான்வெளி தாக்குதல் நடந்தால் அதை தடுக்கிறது மட்டும் இல்லாமல்
எதிரிகள் யோசிக்கக்கூட முடியாத அளவுக்கு நம்ம பாதுகாப்பு கவசம் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் பற்றி உங்களுடைய கருத்து வரவேற்கப்படுகின்றது நண்பர்களே. அடுத்த செய்தியாக, அமெரிக்காட்டிருந்து சுமார் 1943 கோடி ரூபாய் செலவில் 2 MQ-9B-C கார்டியன் ட்ரோன்களை இந்தியா குத்தகைக்கு எடுத்திருக்காங்கங்க. இது ஏன் இவ்வளவு முக்கியம், இதனால் இந்திய கடற்படைக்கு என்ன லாபம் அப்படின்றத பற்றி இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க. முதல்ல இந்த டீல் என்ன அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கலாம். அதாவது அமெரிக்காவோட ஜென்ரல் அட்டாமிக் அப்படின்ற நிறுவனம் கிட்டேருந்து இந்த 2 அதிநவீன MQ-9B ட்ரோன்களை 30 மாதத்துக்கு லீஸுக்கு எடுத்திருக்காங்க நம்ம இந்திய கடற்படை. உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ஏற்கனவே நம்ம 31 MQ-9B ட்ரோன்களை $3.5 பில்லியன் கொடுத்து வாங்க இந்தியா சமீபத்தில் ஒப்பந்தம் போட்டிருந்தாங்களே, அப்புறம் எதுக்கு இப்போ மறுபடியும் லீஸுக்கு எடுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம். அதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 31 ட்ரோன்களும் முழுசாக உற்பத்தியாகி நம்ம கைக்கு வந்து சேர இன்னும் சில வருஷங்கள் ஆகும் நண்பர்களே. அந்த இடைப்பட்ட காலத்தில் இந்திய பெருங்கடல் பகுதியில் நம்மளோட கண்காணிப்பை எந்த வகையிலும் குறைச்சிக்க கூடாது அப்படின்றதுக்காகத்தான் உடனடி தேவையாக இந்த 2 ட்ரோன்களை இப்போது லீஸுக்கு எடுத்திருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா 2020ஆம் ஆண்டுலேயே இதே மாதிரி 2 சி கார்டியன் ட்ரோன்களை இந்தியா லீஸுக்கு எடுத்திருந்தாங்க. அது தமிழ்நாட்டில் அரக்கோணத்தில் இருக்கிற INS ராஜாளி கடற்படை தளத்தில் இருந்து ரொம்ப வெற்றிகரமாக செயல்பட்டு வருதுங்க. இப்போ புதுசாக வந்திருக்கிற இந்த 2 ட்ரோன்களையும் சேர்த்தா மொத்தம் 4 சி கார்டியன் ட்ரோன்கள் நம்ம கடற்படைக்கிட்ட இருக்குது. இந்த MQ-9B ட்ரோன்களோட சிறப்பம்சங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது சாதாரண ட்ரோன்கள் கிடையாது நண்பர்களே. இது ஒரு ஹை ஆல்டிடியூட் லாங் எண்டூரன்ஸ் வகை ட்ரோன்கள்ங்க. அதாவது சுமார் 40,000 அடி உயரத்தில் தொடர்ந்து 40 மணி நேரம் பறந்து கண்காணிக்கக்கூடிய திறன் வாய்ந்தது நண்பர்களே. இந்த லீஸ் வெர்சன் ட்ரோன்களில் தாக்குதல் நடத்தக்கூடிய ஏவுகணைகள் இருக்காது. ஆனால் அதோட ரேடார் மற்றும் சென்சார்கள் உலகத்திலேயே மிகச்சிறந்த எதிரிகளோட நீர்மூழ்கி கப்பலை கடலுக்கு அடியில் எங்கே மறைஞ்சிருந்தாலும் அதோட சிக்னல்களை துல்லியமாக ட்ராக் பண்ணி நம்ம கடற்படைக்கு தகவலை சொல்லிடுங்க. ஜியோ பாலிட்டிக்ஸ் பார்வையில் பார்த்தோம்னா, சீனா அடிக்கடி அவங்களோட போர் கப்பல்களையும் நீர்மூழ்கி கப்பல்களையும் இந்திய பெருங்கடல் பகுதிக்கு அனுப்பிட்டு இருக்கிறத சமீப காலங்களில் நம்ம பார்த்து வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் நம்மளோட கிழக்கு மற்றும் மேற்கு கடற்கரை என 2 பக்கமும் ஒரே நேரத்தில் 24 மணி நேரமும் தொடர்ச்சியான கண்காணிப்பு பண்ணுறதுக்கு இந்த 4 ட்ரோன்கள் ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சராக இருக்க போகுது நண்பர்களே. சுருக்கமாக சொல்லணும்னா, இந்திய பெருங்கடலில் இனிமேல் ஒரு சின்ன அசைவு நடந்தால் கூட இந்த MQ-9B ட்ரோன்களோட கண்ணில் இருந்து தப்பிக்கவே முடியாதுங்க. இந்தியாவோட இந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. சரி, அவ்வளோதான் நண்பர்களே, இன்றைய செய்திகள் நிறைவடைந்தது. இது போன்ற டிஃபென்ஸ் மற்றும் ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்டேட்டுகளை நீங்கள் தொடர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினச்சா மறக்காமல் நம்முடைய சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இது போன்ற அப்டேட்டை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும். ஸோ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் முக்கியமான பல்வேறு டிஃபென்ஸ் அப்டேட்டோட உங்கள்கிட்ட பேசுகிறேன். நன்றி நண்பர்களே. ஜெய்ஹிந்த்.